கொலுசு கொலுசுக்கு வந்துங்க தண்டட்டி சிலம்பு அப்படின்னு பேர் இருக்குது. இது வந்து ஆனால் பரவலாக வந்து கொலுசுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த கொலுசு நம்ம கலாச்சாரத்தோடையும் உணர்வுகளோடையும் கலந்த ஒரு அழகான விஷயங்க. அந்த கொலுசை பற்றி ஒரு சின்ன குட்டி கதையை பார்க்கலாங்க. ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒரு அஞ்சலிங்கிற பொண்ணுங்க. ரொம்ப சூட்டிப்பான பொண்ணு. ரொம்ப வர்றவங்க வீட்டிலாம் எல்லாத்தையும் நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டே இருக்கும். அந்த வீட்லேயே அடையாளம் வந்து அந்த அஞ்சலி தாங்க. அந்த கிராமத்தில் யார்கிட்ட வேண்டாலும் போய் அஞ்சலி மீனா க்ளீனாக காமிச்சிருவாங்க. ஏன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த அஞ்சலி அவ்வளோ பரிச்சயங்க. ரொம்ப நல்ல பிள்ளை, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அதை விட மெயினான அடையாளம் என்னன்னா அதனுடைய காலில் இருக்க கொலுசு. அந்த கொலுசு வந்து எப்பவுமே வந்து கொலுசு போட்டே இருப்பாப்புல. கொலுசும் நல்ல கனமான பெரிய கொலுசுங்க. கொலுசோட தான் அது எப்பவும் நடந்து போகும். சல்ட்டு நடந்து போகிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. வீட்லேயும் போய் அஞ்சல் எங்கே இருக்குன்னா தேட வேண்டியதெல்லாம் இல்லை. அந்த கொலுசு சத்தமே காமிச்சு கொடுத்துரும். அதெல்லாம் விட அந்த வீட்டில் வந்து ஒரு கலகலப்புண்டாவே அந்த கொலுசு சத்தம் தான். அது எங்கே போனாலும் அந்த கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பிரியமாக அது வந்து அந்த கொலுசையை போட்டுக்குவாப்புல. ஒரு முறை வந்து அவங்க பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க. டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் வந்து பூரா எல்லாம் செக் வயசானவங்க கூட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு வேற ஒன்றும் இல்லைங்க, இவங்களுக்கு வந்து நல்ல ஓய்வு வேணும், இவங்க வந்து ரெஸ்ட் எடுத்தாதான் இவங்களுக்கு உடம்பு வந்து தேரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாருங்க. அதோட டாக்டர் என்ன சொன்னார்னா, அவங்க வந்து அந்த பாட்டி வந்து படுத்திருக்க இடத்துல எது சத்தம் இல்லாமையும் சுத்தமாகவும் இருக்கணும், எதுவும் சவுண்ட்லாம் வந்து யாரும் கொடுத்து விட்டு நிம்மதியாக தூங்கணும். அதனால் அவங்க படுத்திருக்க ரூமில் வந்து எது சத்தம் இல்லாமல் பார்த்துக்குங்க, அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு தேருன்னு விட்டு சொல்லிட்டாங்க. இந்த அஞ்சலிக்கு வந்து பாட்டி மேலே ரொம்ப உயிருங்க. அதே மாதிரி தான் பாட்டியும் அஞ்சலியை வந்து கொஞ்ச நேரம் காணாட்டி அதுக்கு வந்து மனசை கேட்காது கூப்பிட்டு கேட்டுருவாப்புல, எங்கடா அஞ்சலி எங்கே காணவனையா அப்படின்னு. அதனால வந்து ரொம்ப வருத்தமாக போச்சுங்க அஞ்சலிக்கு. என்னடா பாட்டிக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு. அதனால அந்த பாட்டி படுத்திருக்க ரூமுக்கு அஞ்சலி போகணுன்னு என்ன பண்ணாப்புல, கொலுசை கழட்டி வெளியே வச்சு போட்டு அப்புறம் தான் ரூமுக்கு போவாப்புல. ஏன்னா அந்த கொலுசு சத்தத்தில் பாட்டி முடிச்சிடுவாங்க, பாட்டிக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எப்போ போனாலும் பாட்டி போகும்போது கொலுசை வந்து வெளியவே கழட்டி வச்சு போட்டு போவாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. பாட்டி வந்து அதை படுத்த படுக்கையாக இருந்தாங்க. அதுவும் ஒரு நேரத்தில் வந்து கண்ணை திறக்கிறது இல்லைங்க. பேசுவாங்க கொள்ளுவாங்க, எதாவது ஊட்டினா சாப்பிட்டுக்குவாங்க, கண்ணை மூடியே இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் வந்து போய் பாட்டி போய் பார்த்துட்டு இருக்காப்புல அஞ்சலியும் மற்றவங்களும் கூட இருக்காங்க. இருக்கும்போது வந்து பாட்டி வந்து கண்ணு விழிக்கிறாங்க. கண்ணு விழிச்சு எங்கே அஞ்சலி வந்து பார்க்க முடியலையே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இந்த பாப்பா இந்த அஞ்சலி வந்து தான் இருக்காப்புல, இருந்து நிற்கிறாப்புல. அஞ்சலி நிற்கிறாப்புலையா, கொலுசு சத்தமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. பாட்டிகிட்ட வந்து அஞ்சலி வந்து சொல்கிறாப்புல, இல்லைங்க பாட்டி, நான் வந்து இங்கே வரப்போதா இருக்கேன், நான் வந்து உங்களை வந்து பார்க்க வரும்போது டாக்டர் சொன்னனால சத்தம் இருக்கக்கூடாது, சவுண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொலுசை கழட்டி வெளியே வச்சு போட்டு தான் நான் உள்ளே வருவேன், உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்படிங்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, கொலுசு சத்தம் வந்து தொந்தரவெல்லாம் பண்ணவே பண்ணாது, அது வந்து வீட்டோட மகிழ்ச்சியே அதுதான். நீ வந்து காலில் போட்டுக்கிட்டு செல் நடந்து போறிய, அந்த சத்தம் தான் வீட்டுக்கே மகிழ்ச்சி. அதனால் நீ வந்து அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய டிஸ்டர்ப்லாம் இல்லை, அதனால தான் இப்போ என்னால் எந்திரிக்க முடியல போல தெரியுது. நீ கொலுசை போட்டுக்கிட்டு நட, அந்த சத்தம் வந்து என் காலில் விழிச்சின்னு வச்சுக்க, நான் வந்து உடம்பே தேறிடுவேன், நல்லா இருக்கும். அவர் டாக்டர் கிடக்குறாரு, டாக்டர் சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு, நீ கொலுசுலாம் கழட்டிலாம் வைக்காத அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து அஞ்சலிட்டு சொல்கிறாப்பிள்ளைங்க. அப்புறம் அதிலிருந்து அஞ்சலி வந்து கொலுசை வந்து கழட்டுறதே இல்லை. கொஞ்ச நாளில் பாட்டி சொன்ன மாதிரி
பாட்டி உடம்பு தேறி நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கொலுசை பற்றி மேலும் விவரங்களை பார்க்கலாங்க. வெள்ளி கொலுசு உடலில் உள்ள வெப்பத்தை கம்மி பண்ணுங்களாம், இரத்த ஓட்டத்தையும் சீராக்கும். அதே நேரம் தங்க கொலுசு இருக்குங்கள, பொதுவாக தங்க கொலுசு அணிகிறது யாரும் இல்லைங்க. ஏன்னா தங்கத்தை மகாலட்சுமியோட அம்சமாக கருதுறதுனால அதை காலில் எப்படி அணியறது தப்புன்னு யாரும் தங்க கொலுசு அணியறது இல்லைங்க. கொலுசை பற்றி ஒரு சின்ன கவிதையும் பார்த்துடலாங்க. சின்னஞ்சிறு மணிகள் சினுங்கிடும் ஓசை, நீ நடக்கும் போதெல்லாம் நிலத்தோட பாசை, மௌனமான வீதியிலும் இசை மீட்டும் உன் பாதம், வெள்ளி சிரிப்பொழியில் மெல்ல கரையும் என் காதும்.